இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி காங்கன். காலையிலேருந்து பெஞ்சினே மழை, துணிகள் ஒரு 7 மணிக்கு மழை பெஞ்சினே இருக்குது. எப்படி அதுக்குன்னு எப்படி தெரியல. அதுபோல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தெரில. சரி இருந்து கிளம்பணும். ஏன்னா நம்ம நின்னமான நம்ம நாள் எக்ஸ்ட்ரா இருக்கோம். ஆமாம் ஆமாம். அதான் இப்போ எவ்வளோ தூரம் பெய்யுது தெரியாது. இப்போ நஞ்சன் போயிட்டாக்கு அப்புறம் மழை இது சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஒரு 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகும் வெதரு. அதனால் கிளம்பணும். ஏற்கனவே அதுக்காக தான் டிலே பண்ணியிருந்தோம். ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் கொஞ்சம் மலையில் நஞ்சு தான் போகணும். இப்போ வெளியில் போய் நஞ்சு தான் போய் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடும். இதை பாருங்க, இதுதான் மெலன் ட்ரீ ரெசார்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த ஹைவே ஸ்ரீநகர் ஹைவே இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருந்தோம். மழை நிற்குதுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 1 மணி நேரத்துக்கு மேலே டிலே பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:45. எப்படி இருக்குது பார்த்தீங்களா மேகம்? மதியம் இப்போ ஹார்ன் சவுண்ட் 12 மணிக்கிட்ட ஆக போகுது. 11:45 இப்போ கரெக்ட் டைம். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிளைமேட்டு? என்ன பண்ணுறது, இப்போ மழையிலே தான் கிளம்புறோம். ஹலோ, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கைலாஷ் போயிட்டுருக்கோம். கைலாஷ் வியூ பாயிண்ட். ஆனால் கைலாஷ் உள்ளே கோயிலெலாம் போக முடியாது, மலைக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா இப்போல்லாம் பர்மிஷன் இல்லை. சைனா பார்டர் சைனாவில் பர்மிஷன் வாங்கி தான் போனோம். சைனாக்கெல்லாம் சும்மா ஊரில் தரதில்லை. இப்போ பர்மிஷன் தரதில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷத்துக்கு 5-6 வருஷத்துக்கு நிற்க நினைக்கிறேன். வியூ பாயிண்ட்டை பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். அது கைலாஷ் வியூ பாயிண்ட்டு. ஏன்னா சிவன் அங்கே தான் வாழ்றதா நம்ம இந்து மக்கள் நம்புகிறாங்க. சரி எப்படி இடம் போய் பார்த்துக்கலான்னு போயிடுறோம். உத்தரகாண்ட் நேபாள் வழியே போகணும். உத்தரகாண்ட் போயிட்டு நேபாள் வழியே போகணும். அது வியூ பாயிண்ட் பார்த்து. ஆமாம், இப்போ நம்ம இருக்கிற இங்கே ஸ்ரீநகர்லேருந்து அந்த கைலாஷ் வியூ பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது இருக்கிறது உத்தரகாண்டில் இருக்குது. அங்கே இந்த இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1350 கிலோமீட்டர்ஸ். மேப் பிரகாரம் டைமிங்கே பார்த்தீங்கன்னா 30 மணி நேரம் டைம் காமிக்குது. 1 டேயில் போய் ரீச் பண்ண முடியாது. அதான் 30 மணி நேரம் 1 டே ரீச் இல்லை. ஸோ போகிற வழியில் எங்கேயாவது அப்படியே ஹைவேஸில் ஸ்டே பண்ணிட்டு அந்த வியூ பாயிண்ட்டு போய் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த கைலாஷ் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம பர்மிட்லாம் எடுத்துகிட்டு தான் போக வேண்டியது இருக்குது. அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விரிவாக போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கைலாஷ் வியூ பாயிண்ட். சீனரியில் செம்மையாக தான் இருக்குது. மழை பெய்யுற டைமில் நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. पानी भर के उसको धो दिया पहले पानी भर दिया காலையிலேருந்து மழை பெஞ்சினே இருக்குது. விடாமல் மழை பெஞ்சினே இருக்குது. இருந்தாலும் நான் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி ஒரு டீ பிரேக்காக வண்டி நிப்பாட்டோம். ஒரு டீ ஒன்று சாப்பிட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாக அட்வென்ச்சர் ரைடு தான். மலையில் ஆஃப் ரோடு தான் அட்வென்ச்சர் ரைடு கிடையாது. நம்ம மலையில் ஓட்டுறது அட்வென்ச்சர் ரைடு தான். நம்ம உடம்பு வறுத்து செய்கிற எல்லாமே அட்வென்ச்சர் ரைடு தான். ஆமாம், நீ எல்லாம் ஃபுல்லாக அட்வென்ச்சர் ரைடு தான். கையில் தொடர்ந்து வர நடுவே மறைஞ்சிடுற தலைமுடிய ஒதுக்கையில வகிடுக்குள்ள ஒளிஞ்சிடுற ஆஞ்சி வச்ச கீரை போல நினப்புல தான் கரையிறியே அம்மி வச்ச தேங்காசில்லா அடி மனச நசுக்கிறே அடனியும் மறைந்தாயே மெல்ல காற்றில் கரைந்தாயே. இங்கிருந்து ஜம்முக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே டீக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். வர வழி ஃபுல்லாக மழை. ஏதோ ஒரு சில இடத்தால் மட்டும்தான் மழை இல்லை. காலெல்லாம் சாக்ஸ் எல்லாம் சுவாசுங்குது. உங்க சாக்ஸ் எப்படி பாக்குது? தண்ணி புளிஞ்சு எடுத்துடலாமா?
ரோடு எங்க பார்த்தாலும் இது டன்னல் பத்தி எப்படி இது எத்தனை டனல் இந்தியாவில் தாங்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா ஜம்மு ஸ்ரீநகர் ஹைவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அறுபது யாருமே போட்டுக்கிறாங்க. இன்னும் ரோடு ஃபினிஷிங் ஆகல. எங்க பார்த்தாலும் டனல் வருது. அது ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் இல்லை, கீழே ஒரு ரோடு வருது, மேலே ஒரு ரோடு வருது. இதோ ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஒரு நாள் 25 வருஷத்துக்கு நல்லா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி ரோடு இருக்கும். பார்க்க டிவியில் பார்ப்பேன், நான் பார்த்து வாழை போந்து பார்ப்பேன். ரோடெல்லாம் அப்படியெல்லாம் போட்டுருக்காங்களான்னு. இப்போ தான் நம்ம நாட்டிலேயே அப்படின்னா ரோடு போட்டுருக்காங்களா? ஃபினிஷிங் ஆயிடுச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஃபினிஷிங் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ஃபினிஷிங் ஆகல. ஆனா இப்போ எங்க பார்த்தாலும் டனல் வந்து எனக்கு ஒரு 6-7 டனல் வந்துமா. ஆமா 6-7 டனல் வந்துமா. ரோடு பார்த்தீங்கன்னா சில இடத்துல கீழே மேலே போட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமாக செய்யக்கூடிய வேலை கிடையாது. இதெல்லாம் வந்து இது பெரிய இது வேலை. ஆனால் ரோடு கம்ப்ளீட்டாக இருந்துச்சுங்க 3 மாதத்துக்குள்ள போயிடலாம். ஸ்ரீநகர் ஹைவே எங்க வீடியோ பெருசா எடுக்க முடியல, மழை தூரினே இருக்குது. அஞ்சு சட்டி ஏன் சொல்லவே இல்லை. எங்க மழை முட்டாங்க, அங்கே ஆரம்பிச்ச மழை ஒன்றும் பேஞ்சுதாங்க, தூண்டுதாங்க. நாங்கள் மிளகா பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிறாங்க, அவங்கள வீட்டுக்கு பார்த்துக்கிறாங்க. புரியலையா நம்ம சொல்றது? ரோடு ஒர்க் சூப்பர். ஆனால் புரியல. இப்போ என்ன பண்ண போகிறோம்? கூட லேட்டாகுமே. எங்கிருந்து சாப்பிடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். எங்க லாஸ்ட் அங்க ஸ்ரீநகர் தாண்டி வரும்போது 2 இடத்துல பார்த்தேன். அங்கே ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தேன். ஆமாம், அங்கேயே ஸ்ரீநகர் இதில் நம்ம பார்த்தோம். நானும் பார்த்தேன். நம்ம அப்போ ரோட்ல ஏறி ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம் குப்தா ரெசார்ட்ஸில். ஏன்னா வர வழி ஃபுல்லாக மழை. ஜம்முவில் இருக்கிறோம். இப்போ அந்த ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஜம்முக்கு இங்கே வரதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. காலையிலேருந்து மழை. காலையிலேருந்து மழை பெய்யுது. ஸோ இங்கே தான் ரூம் எடுத்திருக்கோம். இவங்க 3000 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸ் சொன்னாங்க. கடைசியில் அப்புறம் 2000 ரூபாய்க்கு ஒத்துக்காச்சு. அதான் இப்போ ரூம் போயிட்டுருக்கோம். வந்து என்ன ஆயிரத்து பாருங்க. நேற்று தான் இந்த பேக்லாம் அழைச்சி போட்டுச்சு, எல்லாம் அழைச்சி போட்டுச்சு. இதுதாங்க ரூம். இது மாதிரி ரூம் கஷ்டம் அதிகமாகிட்டே போயிருக்குது. ஒன் டைம் 2000 ஆகிப்போச்சு, இந்த டைம் 2000 ஆகிப்போச்சு. நாங்கள் ஒரு 1000 போடலாம்னு பார்த்தா எங்க அமையல. ரூம் நல்லா இருக்குதா, பட் நல்லா தேட முடியல. மழையில போயிட்டு எங்க தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு தேடல. பழம் எல்லாரும் போயிருக்கலாம். மழை பெய்யுது. காலையெல்லாம் பெரிய என்ன சோசோன்னு இருக்குது. காலையில் 5 நேரம் எவ்வளோ நேரம் தான் இருக்குது. 11 மணிக்கு நாங்கள் இருந்துச்சு. எல்லாம் போட தொக்கையாக தான் இருக்குது. டைம் 6:30 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆச்சு கொஞ்சம் சீக்கிரமா போட்டோம் ரூம். இல்லை சீக்கிரம் தான் போய், ஏன்னா அவசரப்பட போட்டேன். இது மேலே ஜம்மு இருக்குது. இதுக்கப்புறம் எங்க ரூம் நல்லா இருக்குது தெரியல. 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தெரியல போட்டோம். குட் மார்னிங். ரைடு ஆரம்பிச்சாச்சு. நீ பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் நோக்கி போயிருக்கிறோம். நீ கைலாஷ் நோக்கி போயிருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜம்முவில் இருக்கோம். அந்த கைலாஷ் வியூ பாயிண்ட் நோக்கி பார்த்திங்கன்னா பயணத்தை திருப்பியும் தொடங்கியாச்சு. இப்போ ஜம்மு டு எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஜம்முலேருந்து பஞ்சாப் என்ட்ரு ஆகிருக்கிறோம். செக் போஸ்ட்டு, பஞ்சாபோடைய செக் போஸ்ட்டு. பதான்கோட் வழியாக நம்ம போயிருக்கிறோம் கைலாஷ் வியூ பாயிண்ட்டுக்கு. ஜம்முலெல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா மேம்பாலம் மாதிரி போட்டுருக்குறாங்க. அங்கங்கே
எவ்வளோ தூரத்துக்கு போடுறாங்க, ஆனால் கிலோமீட்டர் ஒரு 30-40 கிலோமீட்டர் மேலே மேம்பாலுமே வருது ஜம்முவில். அதான் கொஞ்சம் ரோடு ஒர்க் அதனால கொஞ்சம் ஸ்லோவாக வந்துச்சு வண்டி. ரோடெல்லாம் கிளியராக இருக்குது அப்படியே சும்மா. ஜம்முலேருந்து வரும்போது அம்பாலா ரோட் சூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ஃபுல்லாக அந்த விவசாயம் போகிறதுனால ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டுருக்காங்க. என்னாச்சு ஊருக்குள்ளே திருப்பி விட்டுட்டுருக்காங்க. ரோடே தெரியாமல் எல்லாம் ஜாம் ஆகிட்டு கிடக்குது மணிக்கணக்காக. இப்போ நம்மளுடைய கைலாஷ் வியூ பாயிண்ட் யாத்திரையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராஸ் பண்ணி எடுத்து கங்கை நதியை கிராஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜம்முலேருந்து கிளம்பி பிஜனூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துருக்கோம். பிஜனூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு கங்கை ஆறு இருக்குது. அந்த கங்கை ஆற்றுக்கு தான் பேசினுறோம். இங்கெல்லாம் சுற்றுலா மாதிரி ஏதோ எல்லாம் பூரா போட்டுக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணுகிறாங்க. இடமும் அப்படி தான் இருக்குது. எல்லாம் சுற்றுலாத்தலம் மாதிரி தான் வச்சுருக்காங்க, ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன இருக்குதுன்னு தெரியல. லேலேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் முன்னாடி தங்கணும். நேற்று பார்த்தீங்கன்னா ஜம்முவில் வந்து தங்கணும். இந்த 2 days பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெகுலர் அந்த ரோடு வியூ தான்றதுனால பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்டோரி எதுவும் நேற்று முந்தினேற்று எதுவும் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்த வீடியோ பெருசாக ஃபுட்டேஜ் எடுக்கல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜம்மு டு அம்பாலா வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் ஜாம். ஒரு பிரிட்ஜை வந்து ஃபுல்லாகவே அந்த விவசாயிகள் போராட்டத்தினால ஆக்கிரமிச்சிருந்ததுனால ஊருக்குள்ளே சுற்றி விட்டாங்க. அது ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு அதை கிராஸ் பண்ணதுக்கு. ஒரு நாள் விவசாய போராட்டம் முடிச்சுட்டாங்க. இனிமே அங்கே வச்சுருக்காங்க, போட்டுருக்காங்க. ஆமாம், இன்னும் கிலோமீட்டர் அது பர்மனெண்ட் ஆகுதுன்ற அப்படி ஒரு சிஆர்பிஎஃப் படை வீரர் பர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணிட்டுக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. இன்றைக்கெல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் ஓடி இருந்துருக்குது. எங்கே இருந்துன்னா ஜம்முலேருந்து. நீங்கள் அநேகமாக அங்கே தான் பிஜனூரில் தான் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இங்கேருந்து ஒரு 490 கிலோமீட்டர் இருக்குது. அந்த இது தாச்சிலான்ற ஊரா, தாச்சிலான்ற ஊர் 490 கிலோமீட்டர் இருக்குதான். அது நாளைக்கு ஓட்ட முடியுமான்னு தெரியல. ஏன்னா எல்லாம் பூரா ஹில் ஏரியா. இங்கே உத்தரகாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓட்டுறது உங்களுக்கு கஷ்டம். 300+ தான் ஒரு ஓட்டுறது. நல்லா கஷ்டப்பட்டு ஓட்டினாலும் ஒரு 300+ ஓட்டலாம். 500 ஓட்டுறது கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு முடியுமான்னு பார்க்குறேன். இல்லைனா போகிற வழியில் எங்கே தங்கிட்டு 4 நாளைக்கு 1 ஹவர் போய்க்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்பூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் ஹோட்டல் கிடச்சிச்சு. அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். டீ குடிக்க தான் வந்தோம். பட் யாருமே காணோம். இங்கே ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறாங்க. காலையில் ரெஸ்டாரண்ட்டில் மதியத்துக்கு வந்தாங்க. ஜஸ்பூர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது 393 கிலோமீட்டர் இருக்குது. லாஸ்ட்டில் போகணுன்னு தெரியல. காலையிலே கிளம்பலான்னு வர நினச்சிச்சு. இல்லைவா, லேலேருந்து இறங்கும் போது மழை அங்கே பெஞ்சுதாங்க இது. ஆமாம், அது அந்த ஸ்ரீநகர்லேருந்து நம்ம இது ஜம்மு வந்தோம் இல்லையா, ஆமாம், அது விடாத மழை. ஸ்ரீநகர் 50 கிலோமீட்டர் முன்னாடியிருந்து ஜம்மு வரைக்கும் மழை விடாத மழை. மழையில நின்று தான் வந்தோம். அன்றைக்கி
அதனால் சரியாக ட்ராவல் பண்ண இல்லை. இது ஒரு 2 நாள் வந்துட்டுலாம் இருக்குது. மழை பெய்யலாம், மழை பெய்யலாம் 3 நாள் ஆகி போயிடுச்சு. விட்டு விட்டு வர வேண்டியது. மொத்தம் பார்த்தீங்கன்னா லேலேருந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் வந்துருக்கோம். நினைக்கிறேன் இப்போ வரையும். இப்போ வரையும் லேலேருந்து 1000 கிலோமீட்டர் வந்துருக்கோம். காலையிலே கிளம்பலாம் ரெடி ஆகிட்டோம். மழை ஃபஸ்ட்டு நாங்கள் கிளம்பிட்டு ரைடிங் கியர் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது வெதர்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. எடுக்கும் போது ஆரம்பிச்சிச்சு மழை. அதுவும் பெரிய பெரிய போட்டு வேறு. இந்த ஹோட்டல் பேர் சந்து, ஹோட்டல் சந்து. மழை இதில் போனால் நனைஞ்சிருவோம். கொஞ்சம் லைட்டாக தூரல் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இதில் போனால் ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஹோட்டலில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹோட்டல் சந்து. இது பார்த்திங்கன்னா ஜஸ்பூரில் இருக்குது. இன்னும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 393 கிலோமீட்டர் காமிக்குது. தார்ஷுலான்ற இடத்துக்கு அங்கே தான் போயிட்டுருக்கோம். வர வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வில்லேஜ் ரூட்டு தாங்க. வில்லேஜ் ரூட்லேயே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஹைவேஸ் கிடைக்குது 4 லேனு. ஒரு சில இடத்தான பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ் ரூட்டு. இந்த இடத்தான பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அந்த பார்த்ததாருமில்லை. புலரும் காலை பொழுதை முழுமதையும் பிறந்த போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லை, உனதருகே நேரம் போகவில்லை. எதுவும் பேசவில்லை, இன்றேனோ எதுவும் தோன்றவில்லை. இது எதுவோ. ஒரு சின்ன பிரேக், ஏதோ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நிற்க வச்சுக்கிறோம். நம்ம வண்டி எல்லாம் ஒரு ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்களா, ஒரு டீயும் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். वहाँ कब जाओगे? ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கடை, வேகமாக ஒரு மத்தியில் இந்த மாதிரி ஒரு ஸ்லோவான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம அனுபவிக்க முடியாது. ரொம்ப ஏற்கனவே அந்த ஓட்டத்தில் ஜோதியில் கலந்தாச்சு. இந்த மாதிரி வாழ்க்கை முறை பார்த்தோம் இப்போதைக்கு நல்லா இருக்குது. அவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு அமைதியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துங்க, ஒரு வேகமாக விடாமல். அழகாக இருக்குது லொக்கேஷனு. ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ கூட ஒரு காட்டு பண்ணி பார்த்தாங்க. அங்கே காட்டு பண்ணி பண்ணியா எங்கே போச்சு? அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க சுவர் போயிடுச்சு. நான் பார்க்க அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு அது இடத்துல இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமாம், நம்ம தான் இடத்துல விட்டுக்கிறோம். டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்ணாடி கிளாஸ் டீ பார்த்தியா? கண்ணாடி கிளாஸ் டீ டீ குடிக்கிறது கண்ணாடி கிளாஸ் தான் பிடிக்கும். இந்த கப்புல மற்ற எந்த எல்லாத்தோட கண்ணாடி கிளாஸ் டீ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டீ குடிச்சு திருப்தி இருக்காது கண்ணாடி கிளாஸ் குடிச்சா.
வேற எதுவும் இருக்காது. வேற எந்த கப்பு கிளாஸ்ல குடிச்சாலும் சரி, இதுல குடிச்சாலும் கிளாஸ்ல வீட்டு கிளாஸ்ல ஓகே. இந்த கப்பு மாதிரி அந்த பேப்பர் கப்பு அந்த கப்பு இந்த கப்பெல்லாம் தராங்க இல்லையா, அது நேரத்தில் டீ குடிச்ச ஃபீலிங் தரதில்ல. அது என்னவோ ஒரு சூடாக ஒரு பானம் போன மாதிரி டீ ரெடி பண்ணிட்டாங்க. நான் சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இங்கே சின்ன ரைஸ், நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி சின்ன ரைஸே கிடச்சி, சோட்டா சாவல். இது ஒரு ஆத்தாத்து தான் நல்லா இருக்கும், முகத்தள்ளி இருக்கும். முகத்தில் நமக்கு வரணும் இல்லை சாவாது. இப்போ 10 கிலோமீட்டர் வந்துருப்போம். ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்படியே சும்மா ஃபாரஸ்ட் ரூட்டு அட்டகாசமாக இருக்குதுங்க. நல்லா அருமையாக இருக்குது. கீழேருந்து மேலே வந்துருப்போம். கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. வியூ பாயிண்ட்டுங்கெல்லாம் வியூவெல்லாம் அவ்வளோ அருமையாக. வர வழியெல்லாம் குட்டி குட்டி ஃபால்ஸ் இருக்குது அங்கங்கே. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா கைலாஷ் வியூ பாயிண்ட்டுக்கு போயின்னுக்கிறோம். நம்ம முதற்கண் வழியாக தான் போய் ஆகணும். முதற்கண் வழியாக போயிட்டு நேபாள் பரமராயன் நேபாளில் போய் பார்க்கணும். அது நேபாளில் போயிட்டு நேபாள் வழியாக போய் பார்க்கணும். அது அங்கே கல் உழுது கிடக்குது. சில இடத்துலலாம் வந்து மண் சரிவுலாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ரோடு வந்து டைம் லாஸில் போட்டுடுறேன், கொஞ்சம் பார்த்துனாங்க. சரி, இதுதான் அங்கே இப்போ சரி பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஏதோ காலில் விழுந்து கல் மாதிரி இது பார்க்கறதுக்கு. அது காலையில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கிளம்பும்போது ஒரு மழை பெய்ஞ்சிச்சு. என்னடா மழை பின்னிக்காமல் பெய்யுதுன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் நல்லா அது பார்க்குறதுக்கு. இந்த ஃபாரஸ்ட் வியூ பாயிண்ட்லாம் நல்லா வெயில் காயுது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க மாட்டேங்குது. 10 மணிக்கிறோம். சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ஃபாரஸ்ட்டில் ரைடிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு வில்லேஜு, சின்ன வில்லேஜ்னா ஒரு 5-6 கடை இருக்குது. அந்த கணக்கூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்போ மலை ஏறின மாதிரியே இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக இறங்கிட்டு வந்துட்டுருக்கோம். இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஊர் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு பெரிய ஆறு தான் பார்த்து ஆறு. அது ஃபுல்லாக தெரியுமா வச்சு அங்கங்கே மறைஞ்சிட்டு இருக்கு. அந்த லாஸ்ட்லேருந்து இங்கே வெளியும் பார்த்தீங்கன்னா வீடுங்க இருக்குது. என்ன ஊருன்னு தெரியல. இறங்கத்தில் வந்தால் பார்க்கணும். பார்த்தியா எப்பாச்சும் தெரியல. நல்லா ஃபுல்லாக மண் சரிவு. மழை அதில் மழை பெய்யும் தண்ணியாக தெரியல. தண்ணி ஓடுன்னு இருக்குது. பாயிண்ட்டுங்களை பார்த்துக்கோ. பழைய பிரிட்ஜு, புது பிரிட்ஜு.
எல்லாம் மண்ணு சரிஞ்சு எல்லாம் பூரா ஓரம் கட்டிக்கிறாங்க பாரு. ரோடு கிளாஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்துருக்குறேன். ரோடு ஃபுல்லாகவே மண் சரிவுங்க. அங்கங்கே ரோடு பூராவே மண் சரிவு. 2-3 கிலோமீட்டர் வந்து 2-3 கிலோமீட்டர் நல்லா மண் சரிவு. ரோட்டில் அப்படியே மேலேருந்து தண்ணி வரும்போது நல்லா பூரா ரோட்டில் விட்டுக்குது. சரியான மண் சரிவு. 2-3 கிலோமீட்டர் நல்லா மண் சரிவு. ஆறு எழுது வரும். சென்டரில் கோயில், அது கோயில் மாதிரி இருக்குது. சென்டரில் எல்லாம் ரோடு பூரா அப்புறம் ஒரு கல்லோட பூரா இருக்குது. நம்ம ரைடு சொன்னா அப்போ தான் டர் ஆகிடுவாங்க. ஏன்னா சும்மா ஒரு கல்லு கூட உள்ள இருந்தாங்க பாவம். நேச்சர் அது வேலை செஞ்சு நிற்குது, என்ன பண்ண முடியும் நம்ம? அவ்வளோதான். அதாயிடுச்சு இதாகிடுச்சுன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? அது நேச்சர், அது அப்படி தான் இருக்கும். டர் ஆகிடுச்சு அதாச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கே பார்த்தாலும் ரோடு மண் சரிவு. இதுக்கெல்லாம் இயற்கை தான் காரணம். எங்கே பார்த்தாலும் ரோடு சரிவு, மண் சரிவு. பாறையில் எப்படி தண்ணி தோடி இதெல்லாம் ரோடு பூரா எல்லாம் பூரா மண் சரிஞ்சு வர வழி பூரா இன்னும் இங்கே ஒரு இடத்துல சரிக்கலாம் ஃபுல்லாக சரி. இது எங்கே போதாலும் செஞ்சிருக்கு மண் சரிவு. அவ்வளோ மழையா? ஃபுல்லாக மண் சரிவு. வர இடத்துல ஏதோ ஒரு இடம் நம்ம எங்கே வரணும் 2 நாள் வரலாம். வர இடம் பூரா மண் சரிவு வருது. எப்படி பாருங்க, மேலே போட்டு அப்படியே இறங்கி வந்து அப்படியே சும்மா என்னமா இருக்குது. ஹைடேட் ரோட்டில் பார்த்தா எங்கேயோ நல்லா மலைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அழகாக இருக்குது. இங்கே மண் சரிவு எல்லாம் சரிஞ்சு எல்லாம் கீழே போயிட்டு இருக்குது. பாதி ரோடே காணும். த்ரில்லிங்கான ஒரு ரைடு. ஏன்னா வர ரூட்டு அந்த மாதிரி மண் சரிவு அந்த மாதிரி பயன்படுத்துது. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா சம்பாவத்து. வந்ததுலேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஊராகுது. அது டாஜிலாக்கு 128 டாச்சிலாக்கு.
அதான் பெரிய ஊரா இருக்குதா? வர வழியெல்லாம் அழகு கொட்டுக்கே இருக்குது. நல்லா அழகா இருக்கு இடம் ஏரியா கூட. இது என்ன பண்ண சிப்பி? இது ஃபைன் மரம் அது. நல்லா பழிச்சிருக்கா ரயில். பெட்ரோல் பங்கு மொத்தம் 3 பெட்ரோல் பங்கு இதோட. ரன்னிங்லாம் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வாங்களே, அந்த மாதிரி நல்லா இருக்குது. நல்லா நெளிவு சுழிவாக நல்லா வண்டி ஓட்டுறதுக்கு. ஆஃப் ரோட்டில் எல்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் படிக்க செடிகளோட இருக்குது நல்லா வண்டி. இறங்க இருக்கு. ம், ஒரு டீ கடையில் நிப்பாட்டிக்கலாம். அப்படியே ஒரு ஏதாவது அப்படியே டீ சாப்பிட்டு போகலான்னு. சுற்றி மலை, தனியாக ஒரு கடை. வர வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க, சரியா இருந்துச்சு. இப்போ வரையுமே அருமையாக இருக்கு. லொக்கேஷன் செம்மையாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ரோடு வியூ நீங்கள் அந்த கேமராவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேரளா மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னும் சைடு வியூ இருக்குது. அது கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, வீடியோவில் அப்படியே அந்த ஹில் சைடில் ஓட்டுனுக்கிற அந்த ஃபீலிங் நல்லா. கீழே பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லாகவே பசுமையாகிறது. நம்மளை டெஸ்ட் பண்ணுகிற அப்படியா? யார் இவங்க? மோந்து வச்சுக்கிறாரு. ஆமா, இவங்கெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காரு. நம்மளை ஸ்கேன் பண்றாரு. செமையா இருந்துச்சுங்க. அந்த தனக்பூர் அங்கிருந்து இப்ப இன்னும் அந்த பித்தோராக அங்கிருந்து ஆரம்பிச்சு அதிசயம் தொடர்ந்து. ஆமா ஆமா, அருமையா இருந்துச்சு ரைடு. சரி, ஒரு டீ கடை பார்த்தோம், தனியா இருந்துச்சு. நல்லா ஃபாரஸ்ட் மாதிரி தனியா நல்லா இருந்துச்சு பக்கத்துல. இந்த லொகேஷனுக்குலாம் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங். नहीं बना देंगे। டீ போடுறாங்க. தனியார் கடை பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்குது. அதுவும் இல்லாம இந்த ஏரியால பாத்தீங்கன்னா அந்த சீனரியோட டிராபிக் எது இல்லைங்களா, வண்டி எல்லாம் எதுவுமே போக்குவரத்து ரொம்ப கம்மியா இருக்கு. போக்குவரத்து இருக்குன்னா கூட ரொம்ப கம்மியான போக்குவரத்து. அதுவே பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருக்கு. அப்படியே ரசிச்சுட்டு ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இன்னைக்கு கிளைமேட்டும் பர்ஃபெக்டா இருந்துச்சுங்க. நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு நாங்க அதுக்கே ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் கம்மியாகட்டும் மழைன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வரும்போதும் வெதர் ரிப்போர்ட்டில் பார்த்தா ஃபுல்லாக அங்கங்கே சாரல் மலை அப்படியே தான் இருக்கும். நீங்கள் போகிற ஏரியா, அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தேன் வெதர் ரிப்போர்ட்டில் அப்படி தான் இருந்துச்சு. எப்படி தான் இருக்குதோன்னு நினச்சேன். நல்ல வேலை இன்னும் கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் அந்த தனக்பூர் தாண்டிட்டோம். அந்த எப்போ ஹில் ஸ்டேஷன் ஏறணுமோ அங்கத்துலேருந்தே சாரல் மலை கூட இல்லை. அதனாலே ஃபுல்லாக ரசிச்சுட்டு வர முடிஞ்சிச்சு எங்களால். சூப்பர். இப்போ கைலாஷ் வியூ பாயிண்ட்டுக்கு பார்க்க போகலன்னா கூட யாருக்காவது இந்த ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில்
இப்போ எத்தனை ட்ராவல் கிலோமீட்டர் பண்ணணும் அந்த தனக்பூர்ல வந்துருப்போம். அதுக்கு ஒரு 120-130 கிலோமீட்டர் வந்துருப்போம். தனக்பூர் 100 கிலோமீட்டர் மேலே இருக்கு. 120 அந்த 100 கிலோமீட்டருமே பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ரைடு. 100-120 கிலோமீட்டர் நல்லா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு, சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகு. நாய் கேமரா எடுத்து பார்த்து பயந்து போகுது. என்ன உடம்புல பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் இப்படி குழா மாதிரி போட்டு விட்டுறாங்க. வரவங்க கை கால் கழுவுறதுக்கு. மூலிகை தண்ணி பைப் ஒன்று சொல்லி விட்டுறாங்க. தண்ணி எப்படி பார்க்கலாம் கூட. சும்மா வாயில் புரியுதா? கொப்பளிக்கிறியா? கொப்பளிக்கிறேன். தண்ணி நல்லா தண்ணி நல்ல தண்ணி இருக்கும். அந்த மரம் வேறு வாசனை வருது. அப்படியே மரத்தில் வேறு இருக்கு இல்லையா, அந்த வாசனை அப்படியே வருது. மரத்தோட வேறு இதெல்லாம் அதனால புல்லு வேறுலாம் ஊருதானே வருது. இந்த மாதிரி குழா போட்டு விடுறாங்கன்னா தண்ணி நல்லா தண்ணியாக போட்டு விடுவாங்க. பைப்பில் சுற்றி விடுறாங்கன்னா யூஸ் பண்ணுறதா போட்டு வச்சுருப்பாங்க. குடிக்கிறதுக்கு இது பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு வச்சுப்பாங்க. அப்படியே இந்த லொகேஷன்ல அப்படியே இந்த படத்துல வருது பாட்டு, ஓ அழகே ஓ அழகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டு விட்டுடலாம். T3H. நீ சினுங்க பொன்னாய் புலருதே. ஓ மனமே மின்னும் பனியின் கீழே போய் ஒளிய நெஞ்சம் ஏங்குதே. அடங்காத காற்றே உத்தரகாண்ட் கூட நல்ல ஒரு ஏரியாங்க. ஆமா, சில இதெல்லாம் வியூ பாயிண்ட் அப்படி மலையோட அழகா அப்படி உத்தரகாண்ட். இங்க இந்த நம்ம அந்த இதுக்கு போகும்போது கூட எனக்கு அந்த கேதார்நாத் போகும்போது கூட இவ்வளோ அழகா இல்லை. ஓரளவுக்கு இருந்துச்சு, ஏன்னா எல்லாமே பில்டிங் மயம் ஆயிட்டதுனால அங்க இவ்வளவு நேச்சரா இல்ல. இந்த இடம் செமையா இருந்துச்சு. எனக்கு போற வழியில பூரா இதா இருக்கு, கடை தெருவாகுது இதெல்லாம். ஆமா, அந்த இடத்தாண்ட. இங்க பாத்தீங்கன்னா இல்ல கடை தெரு நிறைய இருக்குது. இங்க கடை தெருலாம் அப்படி இல்ல, ஒரு மலைங்க அங்கங்க ஊருக்கு இருக்குது, அவ்வளவுதான். எவ்வளவு அழகா ஒரு இடத்துல நம்ம நின்னுக்கிறோம். கிருத்தோகார் 29 கிலோமீட்டரா டார்ச்சில என்ன பண்ணுச்சு? ஏதோ ஒன்று புழுங்க ஆகுது. வந்து ஏதோ பேக் பிடிக்கும் பார்க்குது அது. டார்ச்சில 120 கிலோமீட்டரு. இது தவா கேட். அது பேக் அப்படி பிடிக்க வருது அது. பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் லீட்ஸ் யூ டு கைலாஷ் மானசரோவர்னு போட்டிருக்காங்க பாருங்க. கைலாஷ் மானசரோவர் யாத்ரா இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு இது பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன்.
பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு. எப்படி பாருங்க, பார்க்குற சூப்பராக அழகாக இருக்குது பாருங்க. அங்கே ஒரு வீடு, பில்டிங்கு, அங்கங்கே ஒரு பில்டிங்கு. எப்படி பார்க்குறதுக்கு மேலே ஒரு பில்டிங்கு, கீழே ஒரு பில்டிங்கு, மலையில் இங்கே ஹோட்டல் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அது ஹோட்டல் அது போர்டு போடல, பார்க்குறதுக்கு அப்படியே புல்வெளி மாதிரி நல்லா க்ரீனா. எப்படி இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்குது. அது ஹோட்டல் அது மேலே. பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க. என்ன அது ஹோட்டல்? அது ஏதோ சர்வீஸ் போடுது. என்ன சர்வீஸ் நடந்தது இல்லையா? டாட்டாதா? டாட்டாது. ஆ இருக்கா? எவ்வளோ கட்டினா ரூமு? 1000 போட்டுடலாம். இப்போதைக்கு நம்ம அந்த பித்தோராகர் அந்த இடத்தான பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம். ரூம் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஆனால் என்னன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் தான் இது. 1300 लास्ट 11 12 1300. ஆ சரி போட்டுக்கலாம். ஓகே, நான் மேலே வந்துடுறேன். இப்போ நம்ம பித்தோராகர்லேருந்து ரூம் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆமாம் செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. வச்சிருக்காங்க. இது ரூம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 5000 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ரூம் வச்சிருக்காங்க. ஆனால் சொன்னதே வந்து 2000 சொன்னான். 1700 கேட்டால் அப்புறம் 300 சேர்த்து கொடுங்க சொல்லிட்டு 1300 பேசி முடிச்சிருக்கோம். இதுதான் பில்டிங். இப்போ அடுத்தது ரூம் காமிக்கிறேன் பாருங்க. இங்கேருந்து போனால் லிஃப்ட் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு 3வது மாடி வரையும் நடந்து போனோம். அந்த இன்னொரு வழி இருக்கா மேலே? இன்னொரு வழி இருக்கா. அப்படியே போயிட்டு அந்த வியூவில் அப்படியே போகிற மாதிரி இருக்கா. இப்போ அங்கே போயிட்டு இப்போ ரூமை செக்இன் பண்ணிட்டு ரூமை காமிக்கிறாருங்க. அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குங்களா, மேலே அதுக்கு இது இன்னும் மேலே போயிட்டுருக்கோம் நாங்கள். லிஃப்ட் வேலை செய்யலைன்னாங்க. அவங்க 3வது ஃப்ளோரில் இருக்குதுன்னாங்க. அதனால் மேலே போயிட்டு 4வது ஃப்ளோர் மேலே இருக்குது. அது கீழே ஃப்ளோர் தான் நம்ம போக போகிறோம். இது 2 ஃப்ளோர் தான். மாடி ஃப்ளோர் வந்துட்டோம். அங்கே விட்டுடலாம் பார்க்கிங்க. பேக் எடுத்து ஈஸியாக இருக்கும். அங்கே விட்டுடலாம், அங்கே விட்டுடலாம். பேக் இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே தான் புக் பண்ணிக்கிறோம். 1300 புக் பண்ணியிருக்கோம். ஹோட்டல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நல்லா வச்சுருக்காங்க, நீட்டாக ரெடி பண்ணி. நம்ம 401 ரூம். கபோர்டு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி தங்குற அளவுக்கு வச்சுருக்காங்க. அதான் ரூமெல்லாம். பேக் வியூ பாயிண்ட் பார்க்கலாமா?